இப்போ நம்ம பார்க்குறது கால் பாத சிகிச்சை. நம்ம கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பது மூலம் எப்படி நோய்கள் குணமாகிறது, ஆரோக்கியம் எப்படி கிடைக்கிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் மிக முக்கியமானது. நாம் ஏதாவது ஒரு நோய்கள் ஏற்படும் போது அதை குணப்படுத்திக் கொள்ள பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்கின்றன. சில நோய்கள் வாழ்நாள் முழுவதுமே நோயாளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. சில நோய்கள் உடல்ல பெரும் துன்பத்தை ஏற்படுத்துகிறது. சில நோய்கள் கஷ்டத்தை கொடுக்கிறது. இப்படி உடல்ல ஏற்படும் அனைத்து நோய்களையும் நம்ம கால்பாத அழுத்த முறை சிகிச்சையின் மூலமாக எப்படி குணப்படுத்த உதவுது, எப்படி நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம், கால்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நோய்கள் குணமாகிறது என்பதை தான் விளக்கமா இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த கால்பாத சிகிச்சை ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உலகம் தோன்றிய முதலாக, மனித இனம் தோன்றிய முதலாக இந்த கால்பாத சிகிச்சை நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறது என்பது வரலாற்று குறிப்புகளிலிருந்து நமக்கு தெரிய வருது. அப்ப கால்கள்ல என்னதான் இருக்கு? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாகவே கால் பாதங்களில் உள்ளன. அதுல மெயினா 10 ஆர்கான், 10 உறுப்புகள்: ஹார்ட், ஸ்பிளீனு, கிட்னி, யூரினரி பிளாடர், லிவர், கால் பிளாடர், லெங்ஸ், ஸ்டெமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின் ஆக 10 உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாக கால் பாதங்களில் அத இணைவு நரம்புகள் உள்ளன. அப்ப அந்த 10 உறுப்புகளுடைய புள்ளிகள்ல கரெக்ட் ரெலவென்ட் பாயிண்ட்ல நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட உறுப்புகள் ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு இது உதவுது. அதே போல 7 நாளமில்லா சுரப்பிகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள்: பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல், தைராய்டு, பாராதைராய்டு, பேங்க்ரியாஸ், ஆட்ரினல், புராஸ்டேட், தைமஸ், இப்படி இந்த 7 நாளமில்லா சுரப்பிகளுக்கு தொடர்புடைய புள்ளிகளும் கால் பாதங்களில் கனெக்டட் பாயிண்ட் உள்ளது. அதே போல உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய லிம் கிளாண்ட் தொடர்புடைய புள்ளியும் கால் பாதங்களில் உள்ளது. அதே போல நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள், தசை மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள், பிளட் வெசல்ஸ் தொடர்புடைய புள்ளிகள், இவை எல்லாமே கால் பாதங்கள்ல இணைவு நரம்புகள் உள்ளன. அதே போல உடல்ல பாத்தீங்கன்னா 10 மண்டலங்களாக உடல்ல பிரிக்கப்பட்டிருக்கிற சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அது பாத்தீங்கன்னா மூச்சு குழாய் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் கால் பாதங்கள் இருக்கிறது. ஸ்கெலட்டிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய எலும்பு தொடர்பான கனெக்டட் உடைய பாயிண்ட் கால் பாதங்களில் உள்ளது. அதுபோல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பிறப்புறுப்பு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்டும் கால் பாதங்களில் உள்ளது. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்குடைய பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் எண்டோக்ரின் சிஸ்டத்துக்குடைய பாயிண்ட்டும் கால் பாதங்களில் உள்ளது. மஸ்குலர் சிஸ்டத்துக்குடைய பாயிண்ட்டும் கால் பாதங்களில் உள்ளது. அது போல பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாக கால் பாதங்கள் உள்ளன. அப்ப கால் பாதங்களில் கொடுக்கும்போது அழுத்தத்தினால அந்த ஆர்கன் ஸ்டிமுலேட் ஆகுது. ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கு மூலம் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்படுகின்றன. இதுல இருந்து என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, கால்களை பார்த்து எந்தெந்த உறுப்புகளில் தொடர்புடைய புள்ளிகள்ல ஏற்படக்கூடிய வலிகள், நிற மாற்றங்கள், அங்க இருக்கக்கூடிய சர்க், இவைகளெல்லாம் வைத்து அந்த எந்த உறுப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, ஒரு ஆர்கன் 90% பாதிக்கப்பட்டிருக்கா, 80% பாதிக்கப்பட்டிருக்கா, 50% பாதிக்கப்பட்டிருக்கா, 10% பாதிக்கப்பட்டான்னு நோய்க்குறி அறிவதற்கு கால் பாத சிகிச்சை 100% நமக்கு உதவும். அதே போல ஒரு நோய்க்கு நோயின் தன்மை, நோயை பாதிக்கப்பட்ட உடலுடைய தன்மைக்கு ஏற்ப இந்த கால் பாத சிகிச்சையை தொடர்ந்து எடுத்து வருவதன் மூலம் முழுமையா நோயிலிருந்து விடுபடுவதற்கும் பயன்படும். ரொம்ப சிவியரா 95% நோய் பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற சிகிச்சை முறையும் எடுத்துட்டு வரும்போதும், கால் பாத சிகிச்சை முறையை நம்ம எடுத்துட்டு வரும்போதும் அவங்க நோய் விரைவில் குணமடைகிறதுக்கும் இந்த கால் பாத சிகிச்சை உதவும். அதே போல நோய் இல்லாதவங்களும் இதை பண்ணிட்டு வரும்போது ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். டிசீஸ் உள்ளவர்கள் இதை எடுத்து வரும்போது நோயிலிருந்து குணப்படுத்துறதுக்கு முழுமையா உதவும். ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமடியாகவும் இது பயன்படும். திடீர்னு ஒருத்தர் வயிற்று வலினா ஸ்டெமக் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுத்தா அந்த வயிற்று வலி குறைக்கலாம். மூச்சுத்திணறல் ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா லங்ஸ் பாயிண்ட், ஹார்ட் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுத்து அந்த மூச்சுத்திணறலை குறைக்கலாம். யூரின் போகும்போது கடுமையான வலி ஏற்படுதுன்னா கிட்னி பாயிண்ட், யூரினரி பிளாடர் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுத்து அந்த வலிகளை குறைக்கலாம். லிவர் பக்கத்துல வலி இருக்குன்னா லிவர் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுத்து வலியை குறைக்கலாம். சோலார் பிளக்ஸுங்கிற பாயிண்ட்ல அழுத்தம் கொடுப்பது மூலம் கேஸ் ட்ரபிள், அசிடிட்டி, ஸ்டமக் ப்ராப்ளம் இதையெல்லாம் குறைக்கிறதுக்கு பயன்படும். இப்படி கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை, பக்கவாதங்கள், ஒபிசிட்டி, மென்சுவல் ப்ராப்ளம், குழந்தை பாக்கியின்மை, நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, டயாபெட்டிஸ், ஆஸ்மா, இப்படி எல்லா நோய்களுக்கும் நம்ம கால் பாதையில் அழுத்தம் கொடுப்பது மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நம்ம கால் பாத சிகிச்சை பயன்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலா எப்படி ஒருத்தருக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போறோம். பொதுவாக இந்த கட்டையை பிடிக்கிறதுக்கே நல்ல பயிற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்கான்ல கிளாக் வைஸில் அழுத்தம் கொடுக்கணுமா, ஆன்டி கிளாக் வைஸுமான்னு ஒவ்வொரு பாயிண்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது பயன்படுத்துவோம்.
அதனால 30 ஆண்டுகளாக நம்ம சென்னை அண்ணா நகரில் கால் பாத அழுத்த முறை சிகிச்சை நிலையமும் ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் அனுபவங்களை சேர்த்து இப்போ எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற பார்க்குறோம். இது தெரிந்துக்கிறதுக்காக உள்ளது. நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுக்குறோம் அழுத்தம். பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்கக்கூடிய அழுத்தம் இதை பார்க்க எப்படியே வரும். இந்த பாயிண்ட்ஸில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக லிவர் கால் பிளாடர் பாயிண்ட் கிராஸ் ஆகி அப்படியே போகும். இந்த ஸ்டிமுலேட் ஆகிறதுனால கொடுக்கக்கூடிய அழுத்தத்தில் தசை மண்டலம், நரம்பு மண்டலம், பிளட் வெசல்ஸ் மண்டலம் எல்லாமே வந்து ஸ்டிமுலேட் ஆகிறதுனால சீரான இரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடையும். அப்போ சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் எல்லா இடங்களுக்கும் செல்வதன் மூலம் உடல்ல தேக்க நிலையில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்கள் எல்லாமே உடலை விட்டு படிப்படியாக வெளியேறும். இதன் மூலமாக உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது. இப்ப கால் பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நம்ம உடல்ல இருக்க நச்சு பொருட்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்லாம் உடலை விட்டு வெளியேறுவதன் மூலம் உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்பும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்ப வீக்லி ஒன்ஸ், வீக்லி 2 வைஸ் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியை நம்ம எடுக்கிறது மூலம் என்ன பெனிஃபிட்னா, நல்ல மெமரி பவர் நல்லா இருக்கும். உடல்ல வந்து டயர்னஸ் இருக்காது. அதே போல உடலுக்கு தேவையான இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல அதிகரிக்கும். அதே போல ஆர்கான்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவும். நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். தசை மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இரத்த குழாய் மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஆக உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த, டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ண, சிறுநீரகத்தை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ண, லிவர் ப்ராப்ளம், ஸ்டெமக் ப்ராப்ளம் மற்றும் அனைத்து பிரச்சனைக்கும் இந்த கழிவுப் பொருட்கள், நச்சு பொருட்கள் வெளியேறுவது மூலம் அந்தந்த உறுப்புகள் சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நல்லா நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி உதவும். ஆக நாங்கள் கொடுக்கும்போது எந்த இடத்துல சர்க் ஆகுது, எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு ஆள்களை கொடுக்குறது. இப்போ கொடுக்குறது பாருங்கள், தைராய்டு பாராதைராய்டு பாயிண்ட்டு. இதில் கொடுக்கறதுனால தைராய்டுக்கு வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். தைராய்டுன்னு சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய தைராக்சிட் வந்து சிறப்பாக சுரக்கிறதுனால நம்ம உடலில் இருக்க தேக்க நிலையில் நச்சு பொருட்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்கள்லாம் வெளியேறுவதற்கு பயன்படும். அதே போல் கால்சியம் வந்து டெபாசிட் ஆகாமல் நார்மல் நிலைக்கு வருவதற்கும் நமக்கு வந்து உதவி செய்யும். அதுலேருந்து கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரும்போது பேங்க்ரியாஸ் இதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால இன்சுலின் வந்து நார்மல் நிலைக்கு நம்ம சுரக்கிறதுக்கான உதவிகளை வந்து செய்யும். அதே போல் அதுலேருந்து வரும்போது கிட்னி பாயிண்ட், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு அழுத்தம் கொடுப்போம். இந்த சிறுநீரகத்தை புள்ளி கொடுத்துட்டு அதுலேருந்து கீழே வரும்போது அந்த டீப் வழியாக பிளாடருக்கு போயிடும். அப்போ யூரினரி பிளாடர் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். இதன் மூலமாக நச்சு பொருள், கழிவுப் பொருட்கள் உடலில் தங்காது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றி தூய்மையான ரத்தம் உடலுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய கிட்னி சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இது பயன்படும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது தான் லங்ஸ் பாயிண்ட் வந்துடும். இந்த லங்ஸுக்கு நம்ம கொடுக்கும்போது இந்த லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆனாலே ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து இருக்காது. ஸ்கின் டிசீஸ், குறிப்பாக ஸ்கின் டிசீஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த லங்ஸு. அதனால் இதில் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்குறது. இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சோலார் பிளக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். இதில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் கேஸ் டபுள் அசிடிட்டி, ஸ்டெமக் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி இந்த கிட்னி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் உள்ள பகுதியில் இருக்கும். கையால் அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்டோனுடைய தென்படும். இது மாதிரி நம்ம கிட்னி, யூரினரி பிளாடர் இடைப்பட்ட பகுதியில் முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் சிறுநீரகத்துள்ள கற்களை வெளியேற்றுவதற்கும் நம்ம இந்த சிஸ்டம் வந்து பயன்படும். அதே போல் எண்டோக்ரைன் சிஸ்டம், பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு, பாராதைராய்டு, அட்ரினல், ப்ராஸ்டேட் இதிலெல்லாம் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவை குறைப்பதற்கு நமக்கு பயன்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரெயின் பாயிண்ட்டு, பிட்யூட்டரி, பீனியல் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அழுத்தத்தை கொடுப்போம். நமக்கு வந்து பிரெயின் தான் வந்து நரம்பு மண்டலத்தை இயக்குறது. பிரெயினில் இருக்கக்கூடிய அனைத்து தலைப்பகுதிகளுக்கு சீரான ரத்த ஓட்டத்தை எடுத்து செல்வதற்கும், தலையில் இருக்கக்கூடிய சிறுமூளை, பெருமூளை, முள்ளந்தண்டு, ஸ்பைனல் கார்டு வரைக்கும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் இந்த பிரெயின் பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும். பிரெயினுக்கு பக்கத்துலேயே இந்த பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, என்னென்னா ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். இது ப்ராப்பராக சுரந்தால் தான் மற்ற சுரப்பிகள் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா 10 உறுப்புகளும் 7 நாளமில்லா சுரப்பிகளும் இணைந்து செயல்பட்டால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலைகள் இருக்குது. அதனால எல்லா உறுப்புகளும் சேர்ந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம உடல் ஆரோக்கியமான நிலைக்கு திரும்பும். அப்போ தசை மண்டலம் நல்லாயிருக்கும், நரம்பு மண்டலம் நல்லாயிருக்கும், பிளட் வெசல்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், டெத்து செல்கள் ரீஜெனரேட் ஆகும். அதனால் நீண்ட ஆயுளை அதிகரிப்பதற்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம கால்பாத சிகிச்சை அற்புதமாக பயன்படும்.
ஆக இது மாதிரி பார்த்தீங்கன்னா உடல்ல வலிகள், கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை, நடுமுதுகு, லோவர் பேக் பெயின், இது மாதிரிக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டு மிக முக்கியமானது. இப்போ பார்க்கும்போது ஸ்பைனல் கார்டில் இந்த இடம் பாருங்க, இதுலேருந்து லோவர் லம்பார் சேக்கரலுக்கு இது மாதிரி அழுத்தத்தை கொடுக்குறது. இல்லை அழுத்தம் கொடுக்கும்போது எந்த இடத்துல பல்ஜிங் இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குது, லம்பாரில் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம பயன்படும். அதனால் இந்த அடிமுதுகு வலி, லோவர் பேக் பெயினை ரிஃப்ளெக்ஸாலஜி முறையாக அழுத்தம் கொடுக்கும்போது முழுமையாக குணப்படுத்துறதுக்கு பயன்படும். அதுபோல் கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமல் உள்ளவங்களுக்கும் ஸ்பைனல் கார்டில் அழுத்தம் கொடுப்பது மூலம் அதை சரி செய்வதற்கு நம்ம பயன்படும். முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நம்ம பயன்படுத்தலாம். அது மாதிரி நிறைய பேருக்கு மூட்டு வலி, அந்த மூட்டு வலிக்கு தொடர்புடைய பாயிண்ட்டு, லிம்ப்லான் பாயிண்ட், இதெல்லாம் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மூட்டு வலியை குறைப்பதற்கு பயன்படும். சயாட்டிக்கா ப்ராப்ளம், இந்த இடம் பாருங்க, இதுலேருந்து வச்சு அதை ப்ராப்பராக கொண்டு போகும். இதில் கொடுக்கும்போது இந்த சயாட்டிக்கா நரம்பு இழுக்கக்கூடிய பாதிப்புகளையும் சரி செய்வதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் பயன்படும். ஆக எல்லாவித நோய்களுக்கும் நோயின் தன்மை, உடல்நிலைக்கு ஏற்ப அந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து முறையாக நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதை பயன்படுத்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கொடுக்கும்போது இது நரம்பு, சென்ட்ரல் மோட்டார் சிஸ்டம். இது இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நல்ல பார்வை திறன் அதிகரிக்கும், உடலில் இருக்கக்கூடிய சோர்வுனஸ் நீங்கும், சுறுசுறுப்பு தன்மையை கொடுக்கும், இதெல்லாம் கொடுக்கும். இல்லை கொடுக்கும்போது எந்த பகுதியில் பிளாக்கேஜ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும். ஆக இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நிறைய வந்து தியரியை படிக்கணும். ஒவ்வொரு ஆர்கானுடைய ஃபங்க்ஷன் என்ன, எண்டோக்ரின் சிஸ்டத்தில் ஃபங்க்ஷன் என்ன, எந்தெந்த பாயிண்ட் கரெக்டாக ரெலவெண்ட் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது, எப்படி ஸ்டிக்காக பிடிக்கணும், எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எப்படி நோய்க்குறி அறியிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பயன்படும். ஆக சென்னை அண்ணா நகரில் வந்து நம்ம 30 ஆண்டுகளாக கால் பாத சிகிச்சை நிலையம் செயல்பட்டு வருது. இங்கே வந்து நம்ம 1 இயர் டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரைனிங் கொடுக்குறோம். படிக்க விரும்புகிறோம் தொடர்பு உண்டு இந்த கலையை கற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் சிகிச்சை பெற விரும்புகிறோம் அனைத்து நோய்களுக்கும் கால்பாத சிகிச்சை பெற அணுகவும் நம்ம சென்டரில் அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், வர்மக்கலை, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி சேர்த்து கொடுக்குறோம். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தனிப்பட்ட முறையில் எடுக்க விரும்புகிறோம், தொடர்பு கொள்ளலாம். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து செல்ஃபாக பார்த்துக்கலாம். நம்ம கற்றுக்கிட்டு தினமும் 5 நிமிடம் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு நாமே செய்து வந்தோம்னா நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பயன்படுத்தலாம். அப்போ எல்லா நோய்களுக்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையை பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு நோய்களுக்கும் எப்படி புள்ளிகளை தேர்வு செய்வது, எவ்வளோ நாள் அழுத்தம் கொடுக்கணும், டூரேஷன் கொடுக்கணும், இதெல்லாமே நோயின் தன்மை, உடல்நிலையை, நோயாளியினுடைய தன்மையை பார்த்து தான் முடிவு செய்யப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டமேட்டிக்காக கொடுக்கும்போது இந்த இப்படி கொடுக்குறோம்ல அந்த ஆக்டிவேட் ஆகும். இந்த ரொட்டேஷனல் ப்ரெஷர் கிளாக் வைஸ் கொடுக்கணுமா, ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்கணுமா, எப்படி கொடுக்கணுங்கிறத நோயின் தன்மைக்கு ஏற்ப நம்ம கொடுக்குறது. இப்போ கொடுக்குற புள்ளி பார்த்தீங்கன்னா லிவர் பாயிண்ட்டு. இந்த லிவர் வந்து மால் ஃபங்க்ஷனில் இருக்கா, ஃபங்க்ஷன் ஆகுதா, லிவரில் என்ன ப்ராப்ளம், இது மாதிரி கொடுக்கும்போது எங்கே பிளாக்கேஜ், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம வழிகளை வைத்து நோய்க்குறி அறியத்துக்கு நம்ம பயன்படும். அப்படி ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வரும்போது தான் அதனுடைய தன்மைகள் வந்து நமக்கு தெரியும். ஆக அனைத்து நோய்க்குமே கால்பாத சிகிச்சை உங்களுக்கு அற்புதமாக பயன்படும். இது போல் நம்ம என்ன பண்ணுறோம், முறையாக கால் பாதங்களில் 2 கால்களிலே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் கால் பாத சிகிச்சை நமக்கு பயன்படுது.
சென்னை அண்ணா நகரில் 30 ஆண்டுகளாக கால் பாத சிகிச்சை நிலையமும் பயிற்சி நிலையமும் செயல்பட்டு வருகிறது. சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து மத்திய அரசினுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலமாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக 1 வருட டிப்ளமா இன் ஃபுட்ரிப்ளக்ஸாலஜி சிறப்பு பயிற்சி நடைபெறுகிறது. கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு. இந்த டிப்ளமா பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு முறையாக பயிற்சி பெற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்று பிறகு பகுதி நேரமாக முழு நேரமாக ஃபுட்ரிப்ளக்ஸாலஜி தெரபிஸ்டாக செயல்பட்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த பயிற்சி பயன்படும். இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக திறன் மேம்பாட்டை வளர்ப்பதற்கும் நீங்கள் ஒரு தொழிலை செய்து வாழ்வில் முன்னேறுவதற்கான ஒரு பயிற்சிகளை நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் தொடர்ந்து அளித்து வருகிறது. மத்திய அரசினுடைய சிறுதொழில் மற்றும் குறுதொழில் அமைச்சகத்தின் மூலமாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக 1 வருட டிப்ளமா இன் ஃபுட்ரிப்ளக்ஸாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது. பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9444641062 8825545847. நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த பயிற்சி நடைபெறுகிறது. இந்த பயிற்சியை அருகில் உள்ளவர்கள் சென்னையிலே அல்லது சேலத்திலே நேரடியாக வந்து பயிற்சியை பெறலாம். ரொம்ப தொலைவில் உள்ளவர்கள் ஆன்லைன் மூலமாக தியரியை கற்றுக்கொண்டு பிராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு நேரில் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக தேர்வு நடத்தப்பட்டு அந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டிப்ளமா சான்றிதழ் வழங்கப்படும். அவர்கள் தன்னுடைய திறன் மேம்பாட்டை வளர்த்து கொண்டு பிறகு பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அற்புதமான ஒரு அரிய வாய்ப்பு. கால் பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும். மத்திய அரசினுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தில் அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படும் 1 வருட டிப்ளமா பயிற்சி வகுப்பு. கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு. தொடர்புக்கு டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9444641062. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர் டாக்டர் ரவி அவர்கள். சொல்லுங்க சார், நீங்கள் எப்போ படிச்சீங்க? வணக்கம். நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே படித்தேன். 2021-22 படித்தேன். முடிச்சுட்டு நான் வந்து புன்னேரி பக்கத்தில் தச்சூர் கூட்டுரோட் ஜங்ஷனில் கிளினிக் வச்சுருக்கேன். வச்சு ஒரு 1.5 வருஷமாக நடந்துருக்கேன். எத்தனை வருஷமாக அந்த கிளினிக்கில் பண்ணிட்டு வரீங்க? நான் ஒரு 1.5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். சரி. ஒரு நல்ல ரிசல்ட் கிடையாது. நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அந்த லோக்கலில் இருக்கிறவங்க. அதனால் வந்து நிறைய நம்ம மாணவர்கள் நம்மள்கிட்ட படித்த ட்ரைனிங் எடுத்தவர்கள்லாம் இதை கற்றுக்கொண்டு ஒரு தொழிலாக செய்து மக்களுக்கு சேவை செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படுது. இதுக்கு வயது வரம்பு கிடையாது. நம்ம ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அந்த தொழில் மூலமாக நம் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இதை பயன்படுத்தலாம். மகளிர்கள் அதிகமாக கற்றுக்கலாம், மாணவர்கள் கற்றுக்கலாம். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்கள்லாம் அந்த கால்பாத சிகிச்சையை முறையாக கற்றுக்கொண்டு முறையாக சான்றிதழ் பெற்று திறன் மேம்பாட்டை வளர்த்து கொண்டு அவர்கள் பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு கால்பாத சிகிச்சை அற்புதமாக பயன்படும். சென்னை அண்ணா நகரில் கால்பாத சிகிச்சை பயிற்சி வகுப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது, அணுகலாம். சேலத்திலையும் மாதம் ஒரு முறை இந்த கால்பாத சிகிச்சை டிப்ளமா கோர்ஸ் நடைபெறுகிறது. சேலத்திலையும் ஒரு பிரான்ச் இருக்குது. அங்கே அந்த பகுதியில் உள்ளவர்களும் சேலத்தில் படிக்க விரும்புபவர்களும் தொடர்பு கொள்ளலாம். கால்பாத அழுத்த முறை சிகிச்சை முறையாக கற்று பயன்பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. நன்றி, வணக்கம். போட்டால் தான் அவனுக்கு போய் சேரும். இல்லைன்னா